இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் கருப்பு பல்சர். இந்த கருப்பு பல்சர் முரளி கிருஷ்ணன் டைரக்டர் இயக்கத்தில் வெளிவந்து திரையரங்கில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு சீனில் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நீங்கள் எதில் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவர் பைக்கில் கருப்பு பல்சரில் வந்திருக்காரு சொல்லி சொல்கிறாரு. ஹீரோயின் பல்சரில் வந்து ட்ராவல் பண்ண அப்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து திரும்ப வந்து அடுத்த டைம் மீட் பண்ணும்போது பல்சர் வாங்கிடுறாரு. அந்த பல்சரை வாங்கிட்டு ஹீரோயினை ட்ராவல் பண்ணும்போது அந்த கருப்பு பல்சர் மூலயமா இவருக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், எந்த மாதிரி ஒரு கருப்பு பல்சர் செய்யக்கூடிய சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய முழுநில கதையும். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அட்டகத்தி தினேஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடிப்பு அப்படின்னா நம்ம எப்பவும் பார்த்துருக்கோம். மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஓரளவுக்கு நடிச்சிருக்கார். அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வாய்ப்பை அவர் வந்து முழுசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட்டகத்தி தினேஷ் அவருக்கு வந்து இதுதான் நடிப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது நடிப்பு கிடையாது. அவருடைய நடிப்பு வந்து இந்த படத்தில் முழுசாக வெளிப்படுத்தலை. டைரக்டர் வந்து அவருக்கு கொடுத்த வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாய்ப்புகள் கம்மிங்கும் போது அவருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஹீரோயின் வந்து அவங்களுடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் வந்து இந்த படத்தில் சொல்ல வேண்டாம், அவருக்கு உண்டான கேரக்டர் அவர் நல்லா தெளிவாகவே பண்ணியிருக்காரு. அப்போ இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த படத்தை கதையை அமைச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அது எங்கே போகுதுன்னே தெரியல. படம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சரி ஏதோ இந்த படம் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் லேக் அடிக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படத்தை பாதி படத்துலேயே தூங்க வச்சிட்றாங்க. மீதி பாதி படத்தில் வந்து படம் இன்னும் முடியலையா அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கதையிடத்தில் இந்த படத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஏன் அந்த கதை இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேசாமல் வீட்லேயே நம்ம படுத்து தூங்கி இருந்திருக்கலாம், தூங்கியிருந்தால் கூட 2 மணி நேரம் ஒரு மனசு நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு கூட யோசிக்க தோணும். அந்த மாதிரி ஒரு கதைகளை அமைச்சு இந்த படத்தை கொண்டு வந்து திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு படத்தை நம்ம பார்க்குறது வாழ்க்கையில் முதல் தடவை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்டும் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இல்லை, ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு சப்போர்ட்டாக கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு மியூசிக்கு, அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் கூட ஓரளவுக்கு நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகுது. ஒரு ரெக்கார்டிங் டப்பிங்லேயும் சரி மற்ற எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகுது. டப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், ஆனால் அந்த டப்பிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ ரெண்டுமே சிங்க் ஆகலை. ஸோ அவங்களோட லிப் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ரேஞ்சுக்கு கூட எடுத்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு காசு பாக்கெட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம செலவு பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணி இந்த டிக்கெட் எடுத்து படத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தவங்க திரும்ப இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் தான் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கதை அப்படின்னு சொன்னால் ஆவரேஜோட ஒரு மோசமான கதையை தான் இருக்குது. பட் ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. அதை வந்து மக்கள் ஆடியன்ஸ் எல்லாமே
ஃபஸ்ட்டு டைம் இந்த டைரக்டர் எடுத்திருக்காரு அந்த படத்தை, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் மாறி போச்சு. டைரக்டரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் கதையை ஃபுல்லாக சொல்லிடுறாரு. இப்படி கதையை ஃபுல்லாக எந்த டைரக்டராவது சொல்லுவாங்களா? ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் ஏதோ ஸ்லோ மோஷனில் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு படத்தோட கதையை முழுசாகவே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இருந்தால் எந்த படமும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்த படம் இப்படி தான் இருக்காட்டுக்கு, கதை இப்படி தான் நட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராமல் என்ன பண்ணும்,